இன்னொரு கேள்வி இருக்கு ஐயா. சொல்லுங்க. அஹ் அஹ் சிவபெருமான் வந்து நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் சிவலைசேஷன் சொல்றோம். அவர் தான் ஆமா, நம்மளுக்கு ஆமா. முழுமையான வாழ்க்கையினுடைய கலாச்சாரத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தவர். கிருஷ்ண பரமாத்மா வரும் பொழுது அது 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 தொடர்ந்தாரா அல்லது அவர் வேற நோக்கத்துல போனாரா ஐயா? அது ஒரு கேள்வி யாரு, இருக்கு. கிருஷ்ணனா? கிருஷ்ண பரமாத்மா. ஓகே, ஓகே. நம்ம இப்ப இந்த தொடக்கத்திலேயே நாம வந்து அந்த சுலோகத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுக யுகுன்னு அவர் சொல்லும் போது சிவபெருமானா வந்தவரும் அவரே தான். அதுக்கு முந்தைய யுகம், அவ்வளவுதான். அதுக்கு பிந்தைய யுகத்திலையும் அதே பரமபுருஷன் தான். அப்போ வந்தப்போ அவருக்கு பேர் வந்து சிவன் என்பது பேரு, இப்போ வந்து கிருஷ்ணன் என்பது பேரு. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிறவரு ஆனந்தமூர்த்தி என்ற பெயர். இந்த ஆனந்தமூர்த்தி பரமபுருஷனுடைய தோற்றம் தானா என்பதை வந்து எப்ப இந்த மனித குலம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, புரிஞ்சுக்கணும்னா 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான். ஏன்னா அதான் வரலாறு. சிவபெருமான் வந்த காலத்திலயும் சரி, அவரை வந்து யாரும் வந்து இறைவன் வந்து மனித வடிவில் வந்தாருல ஏத்துக்கல. அவருடைய துணைவியாகிய பார்வதியினுடைய அந்த அப்பாவே வந்து அவரை வந்து ஒதுக்கிதான் வச்சிருந்தாரு. ஒரு சாதாரண ஒரு மனிதனாகத்தான் வச்சிருந்தாங்க. எப்பயுமே அவரை பத்தி தெரியாது. பட் இவங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா, இப்ப சிவன் தந்த விஷயங்கள் எல்லாம், எல்லா விஷயத்தையும் வந்து அதோட முடிஞ்சு அடுத்தது கிருஷ்ணர் வந்து வேறு விதமான ஒரு ஸ்டைல்ல வந்து எல்லாமே பண்ணாரா அப்படின்றதா ஆக்சுவலா உங்க கேள்வியில மறைந்திருக்கிற விஷயம் இல்லையா? ஆமை. ஆமா. ஆனா கலாச்சாரங்கள் இது எல்லாமே வந்து மனித சமுதாயத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அப்ப கொடுத்துட்டாரு. ஆனா ஆன்மீக விஷயம் மட்டும் ஒரே விஷயம்தான். ஏன்னா அவரே வந்து அந்த சீட்லாம் கொடுத்துட்டாரு. அது காலகட்டத்துல வந்து அதே கலாச்சாரம் தான் வளர்ச்சி அடைந்து வருது. அதை வந்து கிருஷ்ணவரா வரும்போது ரெடியூ பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அங்க வந்து மொத்தத்தையும் மனித சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி கொடுத்துதான் மனித சமுதாயம் கத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருந்தது. ஆனா கிருஷ்ணனாக அவர் வந்து மீண்டும் பிறக்கின்ற பொழுது அப்படி ஒரு நிலை இல்லை. அங்க வந்து இங்க மனிதர்களுக்கு நிம்மதி இல்லை, நல்லோர்கள் வந்து வாழ முடியல, தீயோர்கள் வந்து அவங்கள வந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனா சிவன் வந்த காலத்துல அப்படி ஒரு காரணமும் இருந்துச்சு. ஆனாலும் மொத்தத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு, ஏன்னா அப்பதான் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போற பக்கம் ஒரு நிலைக்கு வந்துச்சு. ஸ்கூலுக்கு போய் தானே ஒண்ணு ஒண்ணு கத்துக்கணும். ஒரு குழந்தைக்கு தாய் தப்பன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வயசு இருக்கு. எதை சொல்லி கொடுக்கறதுக்குமே, சொல்லுவதை திருப்பி சொல்றது கூட ஒரு குறிப்பிட்ட வயது வந்தாதான் முடியும். அது மாதிரி மனித இனம் வந்து 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால நாகரிகம் ஓரளவுக்கு வளருது தோன்றியது என்று சொன்னாலும், முழுமையான அந்த நாகரிகம் என்பதும் கலாச்சாரம் என்பதும் சிவபெருமான் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே சிஸ்டமேட்டிக் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப அந்த விஷயங்கள் வந்து மறுபடியும் புதுசா நீங்க வந்து ரெனியூ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சாப்பாடு கத்துக் கொடுக்கறதுக்கோ அல்லது திருமண முறைக்கோ இதெல்லாம் வந்து எதுவுமே, அதெல்லாம் அவர் அப்ப சொல்லி கொடுத்தாரு. இசை அவர் தான் உருவாக்குனாரு இல்லையா? தாளம், லயம் இல்லையா, நாட்டியம், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணும், மருத்துவம், இப்படி ஒண்ணு ஒண்ணு பாத்தீங்கன்னா எதெல்லாம் மனித வாழ்வுக்கு தேவையோ அத்தனையும் அவர் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஒவ்வொரு மனித ஜீவனும் வந்து சென்று சேர வேண்டிய இடம் திரும்பவும் வந்து என்பது வந்து அது ஆன்மீகத்துக்குள்ள வர்றதுனால அந்த ஆன்மீகத்தான விஷயத்தை வந்து அவர் அப்ப என்ன கொடுத்தாரோ அதேதான் சிவபெருமானுக்கு இது கிருஷ்ண பரமாத்மாவும் கொடுத்தாரு. அதேதான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தியை கொடுக்கணும். அதேதான் அடுத்த யுகத்துல வருகின்ற பரம புருஷனும் அதே தான் ரினியூ பண்ணுவாங்க. அதுல ஒன்றும் கூட்டியோ குறைச்செல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு ஏதாவது, ஏன்னா இறைவன் எப்படி மாறாதவனோ அதே போல அவனை அடிகின்ற வழியும் மாறாததான், ஒற்றை வழிதான், இரண்டு வழிகள் அல்ல. ஆகவே அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமுமே இருக்க முடியாது. இன்னைக்கு என்ன நாகரிகம் வந்திருக்கோ அது அன்றையிலிருந்து தொடங்கி படிப்படியாக கொஞ்சம் வளர 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 வந்து அது ஏற்றியோ இறக்கியோ போகுது. இன்னைக்கு அந்த நாகரிகமும் கலாச்சாரமும் பாத்தீங்கன்னா எந்த நிலையில இருக்குது? இப்போ படும் மோசமான நிலைக்கு தான் போயிட்டு. மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. இது வந்து இந்த மாற்றங்கள் என்பது மனிதர்களாக மாறிவிட்டார்கள். அதான் எல்லாமே சீரழிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே சீரழிஞ்சிட்டு போகுது. இங்க வந்து அதாவது இறைவன் மீது நாட்டம் என்பதே இங்க இல்ல, இறை சிந்தனை என்பதே இல்லை. இறைவன் என்றால் என்னமோ வந்து அவருக்கு பால் பழம் கொடுத்து தேங்காய் கொடுத்து சூடம் காட்டிட்டு அவர்கிட்ட ஏதோ கேட்க வேண்டிய ஒரு பொருளாக வந்து ஒரு கல்லாக்கி அங்க வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இறைவனுக்கும் நமக்கு எந்த தொடர்புன்றனா மனிதர்கள் வந்து இல்லையா? இந்த வாழ்வு எங்கிருந்து தொடங்கியது, வாழ்க்கை எங்கே முடிய போகிறது, இதனுடைய பிரயாணம் எப்ப தொடங்கினுச்சு, எதை நோக்கி இந்த பிரயாணம் வந்து அடுத்தடுத்த உடல் கூட்டுக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு இந்த ஆன்மா பயணம் செய்து கொண்டிருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு கூட நேரம் இல்லையா? ஆகவே இதெல்லாம் அடிப்படையில விஷயங்கள் என்னன்னு மறுபடியும் ஃபேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த ஃபேடான விஷயத்த மறுபடியும் வந்து புதுப்பிச்சு கொடுக்கணும். அதெல்லாம்
அப்ப இந்த நாகரிகம் இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம அப்பப்ப சரி கட்ட வேண்டியது இருக்குது. நாகரிகத்தை வந்து செதுக்கி சீரமைக்க வேண்டியது இருக்குது. ஆன்மீகம் என்பது ஆழத்துல போயிடுச்சு. அதை மறுபடியும் திரும்ப வந்து ரிவைவ் பண்ணி கொண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் அவர் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் பண்றாரு. மற்றபடி அந்த கண்டினியூவேஷன் தான் எல்லாத்துலயுமே இருக்கும். எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த இது தொடர்ச்சி தேவையோ அந்த அளவுக்கு. ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரையிலும் அங்க மாற்றங்கள் ஏற்படாது. ஆனா கலாச்சாரம் மாறும். காலத்துக்கு ஏற்றவாறு கலாச்சாரங்கள் மாறலாம், நாகரிகங்களும் மாற்றப்படலாம். ஆனா அது வந்து அக்லியா போயிடக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் அந்த இது என்னன்னா, இந்த கலாச்சாரம்ன்ற பெயர்ல மனித சமுதாயம் வந்து ஆக்குவடாவும் அக்லியாவும் அந்த மாதிரி வாழ்வது வந்து நாகரிகம் அல்ல. அப்ப அங்க வந்து ஆனா சில மாற்றங்கள் ஏற்படலாம். இப்ப ஆடை வந்து உடுத்திக் கொள்கின்ற விதத்தோட பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம பாரத மண்ணுல பாத்தீங்கன்னா வந்து அங்க ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதை வந்து ஆடை அணிகள்கள் போட்டுக்கிறது. அதே வந்து வேறு நாடுகள்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து வேறு விதமான இது இருக்குது. அங்க வந்து அது இயல்பாகவே அது வந்து ஒரு இந்த ஒரு அதை ஒரு தவறான ஒரு உடையாகவோ பார்க்கறது இல்ல. இந்த மாதிரிலாம் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த இதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனா அது ஒட்டுமொத்த மனித அடிப்படை நாகரிகம் இருக்கு இல்லையா, அதை மீறுவதாக இருக்கக்கூடாது. ஆடையின்றி மறுபடியும் சுத்தலாமா? அது போல உதாரணத்துக்கு அது போலதான். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இதை போல ஒரு சீர்கேடான இறைவனுடைய படைப்புக்கு களங்கம் கற்பிக்கின்ற வகையில எதற்காக ஆண் என்றும் பெண் என்றும் இறைவன் படைத்திருக்கின்றான், இதெல்லாம் இறைவனுடைய படைப்புக்கே சேலஞ்சு பண்ற ஒரு மனிதனுடைய குரூரமான ஒரு புத்தி இது. இயற்கை என்பதை மாற்ற முடியாது. ஆனா இயற்கையை மாற்றி அமைக்க முயல்னா அது சட்டமும் தொடைய போகின்றார்கள். இதெல்லாம் வந்து அப்படி வளர்ந்துட முடியுமா? கேட்டா மனித சுதந்திரம்ன்றான். எதுக்கு சுதந்திரம்? அப்பா கிட்ட போ, அம்மாட்ட போ, பொண்ணுகிட்ட போ, அப்பா போ. அதுவா நாகரிகம் இல்லையே? அப்போ ஒண்ணுக்கும் வந்து சட்டம் வந்து ஓகே, இதுல என்ன இருக்குது, இது ஒரு ஆம்பளை அது ஒரு பொம்பளை, அப்பா இருந்தா பொண்ணா இருந்தா அப்படியே சொல்ல முடியும்? அதுவா நாகரிகம்? அதுக்கு ஒரு சட்டத்தை அனுமதிச்சிடலாமா? கொஞ்சம் தான் வித்தியாசம் இதுக்கு அதுக்கும். அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இதெல்லாம் வந்து உச்சகட்டம். நாகரிகத்திலேயே வந்து இதை வந்து எந்த அளவுக்கு போயிடுதோ அதெல்லாம் வந்து அடக்கியே தீரப்படும். இல்லைன்னா இறைவன் வந்து வருகின்றதற்கான இதே அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா? அதனால மறுபடியும் சீர்கேடெல்லாம் சீரமைத்தாக வேண்டும். இது சமுதாய சம்பந்தல, பொருளாதாரத்துல. அதனாலதான் நம்மளுடைய குருதேவர் 3 வகையான தத்துவங்களை கொடுத்திருக்காரு. ஒண்ணுக்கும் எல்லாத்துலயும் வரையறை கொடுத்துட்டாரு. ஆடைகள் முதல் கொண்டு வரையறை கொடுத்திருக்காரா இல்லையா? ஆண்கள் எப்படி ஆடை உணர்ந்த வேண்டும், பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும், இப்படி ஒரு யூரின் போற விஷயத்துல இருந்து எல்லாமே சொல்லிட்டாரு. ஒரு ஆசிரியர்னா அவனுக்கு என்ன தகுதிகள், அவனுக்கு என்ன வந்து இருக்கணும், ஒரு மருத்துவன் என்றால் அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் சட்டங்கள். இதெல்லாம் சட்டமாக்கப்படும். ஆகவே இது போன்ற இந்த கலாச்சார சீர்கேடுகள் சீரமைக்கப்படும். ஆனால் ஆன்மீகத்தினுடைய ஆணிவேர் என்பது எப்பயுமே அது பேடா இருக்கு. ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாம இருக்கு. மறுபடியும் அதை வந்து புதுப்பிக்கப்படும். அவ்வளவுதான். சோ இந்த மாற்றங்கள் தான் வந்து ஒவ்வொரு யுகத்திலுமே வந்து தேவையாக இருக்கும் ஐயா. மற்றபடி அவர் விட்டது மறுபடியும் இது தனி மேட்டரு, இதோடைய செட்டிங்ஸே வேற அப்படின்லாம் இல்லையா ஐயா? புரிஞ்சது ஐயா? வேற மறுபடியும் அதுல புரிஞ்சுது. புரிஞ்சுது ஐயா.